இந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் வைக்கும்போது துணை நடிகர்கள் தான் இப்போ தான் ஏஜென்ட்டே கோடீஸ்வரனாக இருக்காங்க. இப்போ துணை நடிகர் ஏஜென்ட்டே 1000 ரூபா 300 வாங்கிட்டு 30 ரூபா தான் தர்றான் நடிக்கிறது. இப்படி போயிட்டு இருக்காத. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஊருக்குள்ளே சொல்லிடுவாங்க, பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் இருக்குது இன்றைக்கி, பிரபு ஷூட்டிங்கு, அஜித் இல்லை பிரபு, இவர் பாக்யராஜ் சார் ஷூட்டிங்கு, அப்புறம் வந்து இவர் சத்யராஜ் சார் ஷூட்டிங்கு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி சத்யராஜ் சார் நடிக்கிற படம் இருக்குது, எல்லாம் அதுன்னு எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துடுவாங்க. களை எடுக்கிற வேலையை விட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக தானே. போகும்போது இவங்களா கூப்பிட்றாங்க, ஏமா நடிக்கிறேன் மாமா 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 இங்கே நடிக்கிறான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆமா நீங்கள் அந்த 5 பேர் அப்படியே வாங்கம்மா, இங்கே நில்லுங்கம்மா அப்படின்னா, கையை தூக்குமா, எல்லாம் கை தட்டுமா அப்படின்னு பயன்படுத்திக்குவாங்க. அவங்களும் இதை பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விவரம் தெரியாத ஏழைகள் கிராம பெண்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அந்த சங்கூர் வயசில் சங்கீதாலாம் அந்த லேடியை நடிச்சிருக்கா வயசானம்மா, அதெல்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது. அங்கே ஊரில் களைப்பறிச்சு நின்றுட்டு இருந்தது, ஏமா இங்கே வாமா நின்றுட்டோடனே அதே சிரிச்சிருக்கும் அந்த காமெடியில் பார்த்து. ஏன்னா அது பேர் சங்கீதாவே கிடையாது. நீ என்ன சொல்கிற, இவர் கேட்பார் என்ன பேருன்னு, நீ என்ன பண்ணுற சங்கீதா அப்படிங்கணும். அப்படின்னா அவர் டைலாக் சொல்லுவார்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருக்கேன் அந்த அம்மாவை. சரியா? அந்த அம்மா வந்து ஏமா அவன் பேர் என்னம்மானா, அதுக்கு அப்போயே 65 வயசு இருக்குது. சங்கீதாவா சங்கூர வயசில் என்ன சங்கீதா போன்னு சொல்லி தலையில் அடித்து அனுப்புவாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கே தெரியாது இவர் என்ன பண்ணுவார்னு, அவங்களும் ஜாலியாக போயிடுவாங்க.